You can now make online payments to Sri Jayawardhanapura Kotte Municipal Council via GovPay. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட அறிக்கை எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் அதிருப்தியான ஒன்றாக இருந்தது. கடந்த 4ஆம் தேதி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சிகள், தமிழ் தேசிய பேரவையினுடைய அங்கத்துவ கட்சிகள் உட்பட மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திலே ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நோக்கி தீர்மானம் கொண்டு செல்லப்பட வேண்டும். மனித உரிமைகள் பேரவைக்குள் அது தொடர்ந்து முடக்கப்பட்டு கால நீடிப்புகள் வழங்கப்படக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 12ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பலவீனமான ஒரு அறிக்கையை இம்முறை ஆணையாளர் வெளியிட்டிருப்பது மிகவும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு விடயம். மேலும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே வந்து கால நீடிப்புகள் வழங்கப்படுவது என்பது புதிய ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது என்பதும் பொறுப்புக்கூறல் விவகாரம் ஒரு குற்றவியல் விசாரணையை நோக்கி செல்லாமல் முடக்கப்பட்டிருப்பதற்கான வழிவகைகளைத்தான் ஏற்படுத்தும். 48ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை நடந்த இனப்படுகொலைகளுக்கு, இன அழிப்புகளுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை, குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக பாதுகாப்பு சபை ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். குறிப்பாக இந்த செம்மணி விஷயத்திலே வந்து எங்களை பொறுத்தவரையிலே செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இது வந்து அரசியல் எதிர்காலம், கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அல்ல. தமிழினம் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லுகின்ற விடயம், ஏன் விக்னேஸ்வரன் ஐயா 2015ஆம் ஆண்டில் சொல்ல வலிக்கிட்டவர் வந்து இங்கே 2 தேசங்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் வந்து அவரை தலைவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போனாங்கள். வந்து அவர் தலைகளாக மாறினது அது இனத்தின் துரதிஷ்டம். அப்போ தமிழரசு கட்சிக்கும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சொன்னால் இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது. ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால், அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் வந்து செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு. அப்போ அந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும். முதல்ல வந்து அந்த வரைவு வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய ஒட்டியாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொல்லிச்சுன்னா முன்னுக்கு போகலாம். ஆகவே வந்து இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கக்கூடாது, இனத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும்.